Tập tấu cha siêu cha gì nó đập tập tập đã quá từ Tandoori யார் மாதிரி கொலை காரணிக்கிறோம் நாக்கில் டேஸ்ட்டு அடிபொலி மனசுல ஆயோ மனசுல ஆயோ தமிழ் மக்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் உங்கள் பிரவீன். நான் உங்கள் மதி. நான் உங்கள் ரோஷன். இன்னைக்கு எங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 வாத்து வச்சிருக்கிறோம். எத்தனாவதுலேருந்து ஒரே பேக்னு ஒரே கற்று பயங்கரமாக கற்றுன்னு இருந்துச்சு. கப்பா இன்னைக்கு இதை வச்சு ஒரு சூப்பரான தந்தூரி நாங்கள் செய்ய போகிறோம். டக்கு ரோஸ்ட்டு அப்படியே கட்சி சாப்பிட்டுலாமான்னு வந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? என்ன நண்பர்களே, ரெடியா? ரெடி, வாங்க போகலாம். எல்லாம் பேசணும் எல்லாம் நடுவில் சிமெண்ட் போட்டுருவோம். போட்டுருவா போட்டுரு. மக்களே, வாத்து தந்தூரி செய்யறதுக்காக நம்ம மஞ்சள்லாம் போட்டு ஃபுல்லாக கழுவி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் நான் வந்து தேவையான அளவு போட்டுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தம் அடுத்து தேவையான அளவு மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக மிளகுத்தூள் நம்ம எடுத்து வச்சுருவோம். அது தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டோம். அடுத்தது தேவையான அளவு நம்ம உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வரா மாதிரி.
நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இருந்தால் கூட பரவாயில்ல, அப்போ தான் வாசனை வராது. மக்களே, அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் நம்ம வாத்தில் நம்ம ஃபுல்லாக தடவிக்கலாம். ஃபுல்லாக மசாலா நல்லா உள்ளே இறங்கிறதுக்காக நம்ம கீரல் போட்டு வச்சுக்கலாம் நம்ம கறியில். மசாலாலாம் நல்லா நம்ம கீரில் போட்ட இடத்துல உள்ளே போட்டால் தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே இருக்கும், டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மக்களே, அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே இதில் வாத்தில் நான் கலந்துட்டோம். இப்போ கொம்பு நாங்கள் வெட்டி வச்சுருக்குறோம். எப்படி பண்ணுறோம் நாங்கள் பாருங்கள். நடுவில் கட்டி வேண்டியதான் ஒரு கம்பி போட்டு. மக்களே, ஃபுல்லாக மசாலா போட்டு ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ இவங்களை காலி பண்ண வேண்டியதுதான் இப்போது நம்மளோட வேலை. அப்படி போட்டு முடி போட்டோம். நல்லா எரிஞ்சுக்குதுப்பா. இன்னொரு கல் பின்னாடி முன்னாடி காஞ்சிச்சானா கீழே சும்மா இப்போ தேய்ச்சி விடு. நம்ம இப்போ கீழே இறங்கினோடனே மொத்தம் ட்ரை ஆயிரும். யாரியா வருதுப்பா அடுப்பு வரையாது இதுக்கு மேலே. கட்டவே இல்லையேங்க. ஆமாம், கட்டவே இந்தமாரி இடம் உங்ககிட்ட என்ன பண்ணுவா? எந்தமாரி இடம்
இந்த பெரிய மொத வேலை வைத்து இல்லை ஐயோ விவசாயத்தை நான் கடைப்பிடிக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், காட்டை பிடிக்கிறவன் நீட்டாக இருக்கணும். நடுவில் ஒரு வீடு கட்டிட்டு பசுமைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக ஒரு வீடு கட்டி சுற்றி பசுமையாக இருக்கணும். பூச்செடி, இந்த மாதிரி விவசாயம், ஸ்விம்மிங் பூல்ல இல்லை கிணறு, அந்த மாதிரி ஒரு பியூர் கிராமத்தான் மாதிரி இருக்கணும். ஃப்ளாட்டு கீட்டு எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு செட்டே ஆகாது அந்த மாதிரிலாம். அதனால தான் சென்னைக்கே போகாமல் இன்னும் இருக்கேன். ஆமாம், இங்கே அப்படியே விவசாயம் பண்ணிக்கிறாரு. இப்போ விவசாயம் பண்ணுறேன். சென்னையில் வந்து அப்படியே கசமுசான இருக்கும், ஒட்டி இங்கே அப்படி கிடையாதுல்ல. நம்ம இப்போ யாரு பாரு அப்போ என்னத்துக்கு இவ்வளோ பேசினுக்கிறீங்க? பச்சை முடிச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்கு போகிறேன், செட்டில் ஆகிறதுக்கா போகிறேன், அங்கேயே கல்யாணம் பண்ணியா வாங்க போகிறோம். இல்லைல்ல, அது நான் தான் கூட நல்லா தான் இருக்கும். போகிறோம், பொண்ணை உசார் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம் அங்கேயே. என்ன தடவா வாத்து கறி தானேப்பா, வேற எந்த கறி இல்லையா? வாத்து கறின்னு சொல்லிட்டு லாஸ்டா கொக்கு ஒரு லெமன் போதுமா, 2 லெமன் கட் பண்ணுவா? மக்களே, செம்மையான வாத்து தந்தூரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுன்னு பயங்கரமாக இருக்குது. சின்ன வாத்து தான், ரொம்ப நேரம் வேக வச்சோம், செம்மையாக வெந்திருக்குது. இப்போது ஒரு பிடிக்க போகிறோம். என்ன நண்பர்களே, ரெடியா? ரெடி. வாத்தை பிடிக்க போகிறோமா இல்லை? இல்லை, வாத்தை பிடிச்சி சாப்பிட போகிறோம். சாப்பிடுங்க. செம்மையாது உண்மையிலையும். நான் வாத்து கறி ரொம்ப நேரம் ஆகும் நினச்சேன் வேகிறதுக்கு. வேற லெவலில் இருக்குது, செம்மையாக வெந்திருக்குல்ல? வேற லெவல். மக்களுக்கு செம்மையாக வந்துருக்குது. இந்த பாருங்க, வாத்துக்கறி வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகத்து அப்படின்வாங்க. நான் நல்லா அனல் போட்டு பாருங்க, எப்படி பஞ்சு மாரி இருக்குது பாருங்க. பரா மட்டும் படாதீங்க. நீங்கள் பாருங்க, அப்படியே பிச்சு உடனே டக்குன்னு வந்துச்சு. யார் மேலே கொலை காரணிக்கிறோம். செம்ம டேஸ்ட். மக்களே பாருங்க, எப்படி சும்மா அப்படியே நல்லா கருன்னு இருந்து சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலில் மக்களே. ஐயா, மலையாளத்தில் இதை சொல்லுவாங்க, என்னதா? அடிப்பொலி மக்களே, டேஸ்டா அடிப்பொலி. மனசுல ஆயோ மக்களே, இன்னைக்கு சூப்பரான வாத்து தந்தூரி நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோலாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். ஆமாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்க மறக்காமல். ஓகே நண்பர்களே, பாய். பாய்.